ஆண்டவருடைய வசனத்திற்கு நேராக கடந்து செல்வோம். ஆதியாகமம் 37வது அதிகாரம் 15வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது ஒரு மனிதன் அவன் வெளியிலே வழி தப்பி திரிகிறதை கண்டு, என்ன தேடுகிறா என்று அவனை கேட்டான். 17வது வசனம் சொல்லுகிறது, யோசேப்பு தன் சகோதரரை தொடர்ந்து போய் அவர்களை தோத்தானிலே கண்டுபிடித்தான். அல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடி, ஆண்டவரே, இந்த இரவு வேளையிலும் ஆவியானவர் எங்களோடு பேசுவீராக. கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். ஆண்டவரே, எங்களோடு பேசுங்கப்பா, எங்களோடு பேசுங்க ஆண்டவரே. ரீபா கந்தர ஸ்ரீகரபா தீரபா ராக்கடபா. ஆமென். அல்லேலூயா. கரங்களை தட்டி, ஆமென், கரங்களை தட்டி கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ரீகாந்தரபா ராக்கடபா. ஓ ரீகாந்தரபா ரஷகரபா. ஆண்டவரே, எங்களோடு பேசுங்க ஆண்டவரே, எங்களோடு பேசு ஆண்டவரே, எங்களோடு பேசு ஆண்டவரே, எங்களோடு பேசு ஆண்டவரே, எங்களோடு பேசு ஆண்டவரே. ரீபா ராகாந்தரபா ராகடபா தரபா. ஆண்டவரே, எங்க வாழ்க்கையிலும் ஆண்டவர் தம்முடைய தூதர்களை அனுப்புவீராக, அனுப்புவீராக. எங்களை நடத்தி செல்வீராக, எங்களை நடத்தி செல்வீராக. ஆண்டவர், எங்களை நடத்தி செல்வீராக. ஆண்டவரே, திசை தப்பி திரிகிற, ஓ வழி தப்பி திரிகிற எங்க வாழ்க்கையில ஆண்டவர் எங்களை நேர்த்தியாய் நடத்தும்படி வெளிப்படுவீராக. ஆவியானவர் கூட இரும், பெரிய காரியங்களை செய்யும். நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஜெபங்களின் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் இந்த வேத பகுதி இப்படி ஆரம்பிக்கிறது. அப்பொழுது ஒரு மனிதன் அவன் வெளியிலே வழி தப்பி திரிகிறதை கண்டு, என்ன தேடுகிறாய் என்று அவனை கேட்டான். யோசேப்பினுடைய இந்த சம்பவம் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். யோசேப்பு தன்னுடைய தகப்பன் யாக்கோபு சொல்லுகிறார், உன்னுடைய சகோதரர்கள் எல்லாம் சீகேமிலே ஆடுகள் மேய்க்கிறார்கள், அவங்க எப்படி இருக்கிறாங்க விசாரிச்சு வா அப்படின்னு அவனுடைய தகப்பனார் அவனை பார்த்து சொல்லுகிறார். அவன் கீழ்ப்படிந்து போனான். ஆனா போன அவன் வழி தப்பி போனான் என்று வேதம் சொல்லுகிறார். அவன் வழி தப்பி போனான். அவனை என்ன நோக்கத்திற்காக அவனுடைய தகப்பனார் அவனை அனுப்பினாரோ அந்த நோக்கத்தை கண்டுபிடிக்க முடியாதவனாய் வழி தப்பி போனான் என்று வேதம் சொல்லுகிறார். ஆனா நம்ம வாசித்த பகுதி சொல்லுகிறது, ஒரு மனிதன் அவனை கண்டார். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. ஒரு மனிதன் அவனை கண்டார் என்று வேதம் சொல்லுகிறது. யோசேப்பு தேடிக்கொண்டிருக்கிறான். அவன் சீகேமுக்கு ஒரு பெரிய சரித்திரம் உண்டு. நீங்க ஒரு 2 அதிகாரத்துக்கு முன்னாடி போனீங்க அப்படின்னு சொன்னா, இதே சீகேமில் தான் யோசேப்பு யாக்கோபும் அவனுடைய பிள்ளைங்க எல்லாம் சீகேமின் மனுஷருக்கு பயந்து ஓடினார்கள். பயந்து ஓடின அந்த இடத்துக்கு தான் இப்போ யாக்கோபுடைய பிள்ளைங்க ஆடு மேய்க்க போயிருக்கிறாங்க. அந்த இடத்துல யோசேப்பு வழி தப்பி போனவனாய் தன்னுடைய சகோதரர்களை காண முடியாம வழி தப்பி திரிகிறார். ஆனால் வழி தப்பி திரிகிற யோசேப்பை
வழி நடத்தும்படி தேவன் வெளிப்பட்டார். கரங்களை உயர்த்தி விரலையே சொல்லுங்க. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் நம்ம எங்கெல்லாம் வழி தப்பி போகிறோமோ அப்போதெல்லாம் நம்மை கரம் பிடித்து நடத்தும்படி தேவன் நமக்காய் வெளிப்படுவாராக. அல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க நம்முடைய குடும்பத்திலே, நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே? வேதம் சொல்லுகிறது, ஒரு மனிதன் அவனை கண்டார். ஒரு மனிதன் அவனை கண்டார். ஒரு மனிதன் அவனை கண்டு அவன் வழி தப்பி திரிகிறதை கண்டார் என்று வேதம் சொல்லுகிறது. வேதத்துல நிறைய இடங்களில் ஆகார் வழி தப்பி திரிகிறதை தூதன் கண்டு அப்படின்னு வேதம் சொல்லுகிறது. இன்னைக்கும் சொல்லுங்க, ஆண்டவரே நாங்கள் வழி தப்பி போகாதபடி. அல்லேலூயா. நீங்க அந்த வசனத்தை வாசிச்சு பார்த்தீங்கன்னா, யோசேப்பினுடைய வாழ்க்கையிலும் அவன் சென்று சேர வேண்டிய இடத்திலே சென்று சேர முடியாதபடி வழிதப்பி யோசிப்பு போகிற வேளையில அவனை கரம் பிடித்து நடத்தும்படி தேவன் வெளிப்பட்டார். அல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க இன்றைக்கும் சொல்லுங்க, ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையிலும் கொண்டு சேர்க்க வேண்டிய இடத்திலே எங்களை கொண்டு சேர்க்கும்படி ஆண்டவர் எங்களுக்காய் வெளிப்படுவீராக. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, எங்கள் தரிசனங்களுக்கு நேராய், எங்கள் வாழ்க்கைக்கு நேராய் ஆண்டவர் எங்களை எங்க கொண்டு போய் சேர்க்கணுமோ அந்த இடத்துல கொண்டு போய் சேர்க்கும்படி ஆண்டவர் எங்களுக்காய் வெளிப்படுவீராக. அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த இடத்துல ஒரு மனிதன் அவனை கண்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சில மொழிபெயர்ப்புகள் சொல்லுகிறது, ஒரு தூதன் அவனை கண்டு. யோசேப்புக்கு தெரியாது, அது ஒரு தற்செயலாய் நடந்தது போல இருந்தது. ஆனால் வேதம் சொல்லுகிறது, ஒரு தூதன், ஒரு மனுஷன் அவனை கண்டு. யோசேப்பு வழி தப்பி திரிகிறான். வேதம் சொல்லுகிறது, இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையிலும் தேவன் நம்மை காண்பாராக. அல்லேலூயா. எந்தெந்த இடத்துல தேவனுடைய திட்டத்தை விட்டு, தேவனுடைய சித்தத்தை விட்டு நீங்கள் வழி தப்பி அலை திரிகிற இடங்களிலே ஆண்டவர் உங்களை கண்டு வெளிப்படுவாராக. அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே எங்களுக்காய் ஆண்டவர் வெளிப்படுவீராக. எங்கள் கரங்களை பிடித்து நடத்தும்படி ஆண்டவரே நாங்க எங்க போகணுமோ அங்க போக வேண்டிய இடத்திற்கு நாங்கள் போய் சேரும்படி ஆண்டவர் எங்களுக்கு வெளிப்பட்டு எங்களை கரம் பிடித்து நடத்துவீராக. ஆமென். அல்லேலூயா. கொஞ்ச நேர கரங்களை தட்டி ஆவியானவர் நம்மோடு பேசும்படியா எங்கள் கரங்களை பிடித்து இந்த இரவு வேளையிலும் ஆண்டவரே நாங்க நிறைய இடங்கள்ல வழிதப்பி தெரிகிறோம். தரிசனமுள்ள ஒரு யோசேப்பு, தரிசனமுள்ள ஒரு யோசேப்பு வழிதப்பி திரிகிறான். தரிசனமுள்ள ஒரு யோசேப்பு, ஆண்டவர் தரிசனம் காண்பித்த யோசேப்பு வழிதப்பி திரிகிற போது, வழி தெரியாமல் திரிகிற போது, திக்கற்றவனாய் திரிகிற போது வேதம் சொல்லுகிறது, தேவன் அவனை கண்டார். ஒரு மனிதன் அவனை கண்டு, யோசேப்பே எங்கே யாரை தேடுகிறாய்? இன்னைக்கு சொல்லுங்க, ஆண்டவரே சில இடங்கள்ல எங்களால முடிவெடுக்க முடியல ஆண்டவரே. அல்லேலூயா. சில காரியங்களை எங்களால கண்டுபிடிக்க முடியல. நாங்க போக வேண்டிய வழி சில வேளையில அது யோசேப்புக்கு அது கடினமான பாதை. நீங்க அந்த பாதையை யோசிச்சு பாருங்க. அதுக்கப்புறம் தான் அவனுக்கு அந்த பாதை தான் அவனுக்கு படுகொலியா இருக்கிறது. அந்த பாதை தான் அவனுடைய சகோதரர்கள் அவனை குழியில தூக்கி போட்டாங்க. ஆனால் நீங்க புரிந்து கொள்ளுங்க, அதுதான் யோசேப்புக்கு வைக்கப்பட்ட மேன்மையான பாதை. அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே எங்கள் குடும்பத்தில், எங்கள் பிள்ளைகளுக்காக, எனக்காக, எங்க சபைக்காக ஆண்டவரே நீர் வெளிப்பட்டு ஆண்டவரே எங்கள் கரங்களை பிடித்து நடத்துவீராக. அல்லேலூயா. அல்லேலூயா. எங்களுக்காக ஒரு மனிதன் வெளிப்பட்டு ஆண்டவரே எங்கள் கரங்களை பிடித்து
எங்களுக்கு வழிகாட்டும்படி ஆண்டவரே வெளிப்படுவீராக. எத்தனை பேர் இருக்கிறீங்க? சிலவேளை ஒரு மனிதனா இருக்கலாம், சிலவேளை ஒரு தூதனா இருக்கலாம். நாங்கள் போய் சேர வேண்டிய ஸ்தானத்திலே ஒரு மனிதனை அனுப்பி எங்களோடு பேசுவீராக. எத்தனை பேர் இருக்கிறீங்க? அல்லேலூயா. இன்னைக்கு சொல்லுங்க, ஆண்டவரால முடியும். வனாந்திரங்களில் ஆண்டவர் நம்மை நடத்துவார். நம்ம வழி தப்பி போகாதபடி நமக்கு ஒரு வழிகாட்டலாய் ஆண்டவர் வெளிப்படுவாராக. எத்தனை பேர் இருக்கிறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. சில வேளையில நம்ம சுற்றி கொண்டே இருக்கலாம். சில வேளையில இது என்னைக்கு முடியும்னு தெரியாம போக வேண்டிய இடங்களுக்கு போக முடியாம, போக வேண்டிய தரிசனங்களுக்கு நேராக போக முடியாம இன்றைக்கும் வழி தப்பி கொண்டிருக்கிற, இன்றைக்கு சுற்றி கொண்டிருக்கிற, எப்போது எனக்கு ஒரு பாதை தெரியும் என்று அலைகிற அந்த சூழ்நிலையிலையும் இன்றைக்கு ஆவியானவர் நமக்கு பாதைகளை திறக்கும்படி வழிகாட்டும்படி வெளிப்படுவாராக. அல்லேலூயா. நம்முடைய பிள்ளைகளுக்கு சரியான வழிகாட்டும்படி, நம்முடைய குடும்பங்களுக்கு சரியான வழிகாட்டும்படி, நீங்களும் நானும் போய் சேர வேண்டிய தரிசனங்களிலே போய் சேரும்படி ஆண்டவர் வெளிப்படுவாராக. எத்தனை பேர் இருக்கிறீங்க? வனாந்தரங்களில் ஆண்டவர் வெளிப்படுவாராக. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, வழிகாட்டுகிறவராய் நீர் வெளிப்படுவீராக. அந்த வசனத்தை வாசிங்க. அந்த மனிதன், அவர்கள் இவ்விடத்திலிருந்து போய்விட்டார்கள், தோத்தானுக்கு போவோம் என்று அவர்கள் சொல்ல கேட்டேன் என்றான். அல்லேலூயா. யோசேப்பு சந்தித்த ஒரு பெரிய தேசத்துல யோசேப்பு சந்தித்த அந்த மனுஷன், நமக்கு தெரியும், வனாந்தரங்களில் சுற்றி ஆடு மேய்க்கிறவங்க. யோசேப்புக்கு அந்த மனுஷன் சொல்லுகிறான், அவர்கள் தோத்தானுக்கு போவோம் என்று சொல்ல கேட்டேன். அல்லேலூயா, அல்லேலூயா. யோசேப்பு வேதம் சொல்லுகிறது, யோசேப்பு தன் சகோதரர்களை தொடர்ந்து போய் அவர்களை தோத்தானிலே கண்டுபிடித்தான். அல்லேலூயா. சொல்லுங்க, ஆண்டவர் சிலவற்றை கண்டுபிடிக்கும்படி உதவி செய்வாராக. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு சில வேளைகளில் சில காரியங்களை குறித்து நீங்கள் தத்தளித்து கொண்டிருக்கலாம். சில காரியங்கள்ல முடிவெடுக்க முடியாம, சில காரியங்களில் தடுமாறி கொண்டிருக்கிற உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், கண்டுபிடிக்கும்படி தேவன் நமக்காக வெளிப்படுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் நம்மோடு பேசுவார். அல்லேலூயா. தேவன் தம்முடைய தூதர்களை நமக்காக அனுப்புவார். அல்லேலூயா, அல்லேலூயா. வழி தப்பி தரிசனங்களை தப்பி, ஆண்டவர் உங்க வாழ்க்கையில சொன்ன வாக்குத்தத்தங்களை விட்டு தப்பி அலைகிற அனுபவங்களை மாற்றி நீங்க போய் சேர வேண்டிய இடத்துல போய் சேரும்படி ஆண்டவர் தம்முடைய தூதனை அனுப்புவாராக. அல்லேலூயா. சொல்லுங்க, ஆண்டவர் என்னுடைய வேலையில தூதர்களை அனுப்புங்க ஆண்டவரே. அல்லேலூயா. என்னுடைய பிள்ளைகளுடைய காரியத்துல தூதர்களை அனுப்புங்க ஆண்டவரே. ஆண்டவரே, என்ன சரியா வழி நடத்துங்க ஆண்டவரே. நான் எந்த இடத்துக்கு போகணும் ஆண்டவரே. சில வேளையில நம்ம கடினமா உழைப்போம், கடினமா தேடுவோம், கடினமா உழைப்போம். யோசிப்போம், அப்படியே சுற்றி எவ்வளோ நாள் திரிஞ்சு வழி தப்பி கடைசியில ஒன்றி இல்லாம போயிருக்கலாம். ஆனா சரியான நேரத்தில் சரியான நபர்களை அனுப்பி நம்மை வழி நடத்துகிற ஒரு தேவன் உண்டு. ஆமென். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, அல்லேலூயா, அல்லேலூயா. சரியான முடிவுகளை எடுக்கும்படி ஆண்டவரே நமக்கு நேராக இன்னைக்கு சொல்லுவோம், ஆண்டவரே எங்கள் தரிசனங்களுக்கு விரோதமா. உண்மையை சொல்ல போனா யோசேப்பு என்ன செய்திருக்கணும் தெரியுமா? அந்த மனுஷனை பார்க்காம சுத்தி சுத்தி திரிஞ்சிட்டு திரும்ப அப்பா கிட்ட வந்து சொல்லிருக்கணும், அப்பா நான் தேடி போனேன், உங்க பிள்ளைங்க உங்ககிட்ட சொல்லாம அவங்க வேற எங்கேயோ போயிட்டாங்க, உங்க பிள்ளைகளை தான் தெரியல, அவங்க கீழ்ப்படியாதவர்கள், அவர்கள் துன்மார்க்கர், பில்கால் சில்பாலுடைய பிள்ளைங்க துன்மார்க்கர், அவங்க ஒன்னுக்கும் கீழ்ப்படிய மாட்டாங்க, ஒரு இன்ஃபர்மேஷனும் தர மாட்டாங்கப்பா, நான் இனிமே போக மாட்டேன்னு சொல்றதுக்கு பதிலாக யோசேப்பு தேடினான். தகப்பனின் தரிசனத்தை உடையவனா அவன் தேடினான். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு பின்வாங்காதபடி தரிசனங்களிலே பின்வாங்காதபடி ஆண்டவர் தம்முடைய தூதர்களை அனுப்பி ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே சிலவற்றை நிறைவேற்றும்படி தம்முடைய தூதர்களை அனுப்புவாராக. எத்தனை பேர் இருக்கிறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. தரிசனங்கள்
நேரங்களிலே எந்த சாக்கு போக்கு சொல்லாதபடி ஆண்டவரனை அனுப்பின சித்தத்தை நிறைவேற்றி முடிக்கத்தக்கதா சில வேளையில் எவ்வளவு பிரயாசங்கள் பலனிழந்து போகாதபடி அதினதின் காலத்திலே ஆண்டவர் தம்முடைய தூதர்களை உங்க வேலைகளில் அனுப்புவாராக, உங்க குடும்பங்களில் அனுப்புவாராக. உங்கள் நேரங்கள் உங்கள் பிரயாசங்கள் விருதாவாகாதபடி அதினதின் காலத்திலே தரிசனங்களுக்கு நேராய் திருப்பும்படி. அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவரே ஆண்டவரே அல்லேலூயா அல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? கரங்களை உயர்த்துவர் அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில தரிசனங்களுக்கு மேலாய் திருப்பும்படி ஆண்டவர் தம்முடைய தூதனை அனுப்புவாராக. சொல்லுங்க. என்னுடைய பிள்ளைங்க வேதம் சொல்லுகிறது, ஈசாக்கை குறித்து வேதம் சொல்லுகிறது. வாசிங்க 24வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிங்க. என்னை என் தகப்பனுடைய வீட்டிலும் என் இனத்தார் இருக்கிற தேசத்திலிருந்து அழைத்து வந்தவரும் சந்ததிக்கு இந்த தேசத்தை தருவேன் என்று எனக்கு சொல்லி ஆணையிட்டவருமான வானத்துக்கு தேவனாகிய கர்த்தர், நீ அங்கே இருந்து என் குமாரனுக்கு ஒரு பெண்ணை கொண்டு வரும்படி தம்முடைய தூதனை உனக்கு முன்பாக அனுப்புவார். அல்லேலூயா அல்லேலூயா. ஆபிரகாம் சொல்லுகிறார், என்னுடைய தகப்பனார் வீட்டிலிருந்து இந்த தேசத்திற்கு அழைத்து வந்தவர், இந்த தேசத்தை நான் உனக்கு தருவேன்னு சொன்னவர், வாக்கு தத்தங்களை சுதந்திரிக்கும்படி என்னுடைய பிள்ளைங்க ஈசாக்கு சுதந்திரிக்கும்படி அதை நிறைவேற்றும்படி ஆண்டவர் தம்முடைய தூதனை அனுப்புவார். அல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என்னுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை என்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை ஆண்டவருடைய வாக்குத்தத்தங்கள் நிறைவேறும்படி, ஆண்டவர் சொன்ன வார்த்தைகள் நிறைவேறும்படி ஆண்டவர் தம்முடைய தூதனை அனுப்பி சகலவற்றையும் ஆயத்தப்படுத்துவார். அல்லேலூயா. வேலைக்காரனுக்கிட்ட ஆபிரகாம் அறிக்கை எடுக்கிறார். அறிக்கை எடுக்கிறார். இன்னும் சொல்லுங்க, ஆண்டவர் எங்க பிள்ளைங்க வாழ்க்கையில அவங்க போய் சேர வேண்டிய, அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதங்கள் சரியான நேரத்தில் கிடைக்கும்படி ஆண்டவர் தம்முடைய தூதர்களை அனுப்புவார். அல்லேலூயா அல்லேலூயா. அவங்க வாழ்க்கையில வாக்குத்தத்தங்கள் நிறைவேறாதபடி அவங்க வாழ்க்கையில வாக்குத்தத்தங்கள் நிறைவேறுமா? அவங்க வாழ்க்கையில கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதங்கள் கிடைக்குமா? அப்படி என்கிற ஒரு பெரிய போராட்டம் இருக்கிறப்போ வேதம் சொல்லுகிறது, ஆபிரகாம் விசுவாசித்தான். ஆண்டவர் தம்முடைய தூதனை அனுப்பி வாக்குத்தத்தங்களுக்கு நேராக ஈசாக்கினுடைய வாழ்க்கையை கட்டி எழுப்புவார். அல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? இந்த இடத்துல நீங்க வாசிச்சு பாருங்க. தூதனை அவன் பார்க்கவே இல்லை. ஆனால் வேதம் சொல்லுகிறது, வேலைக்காரன் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னா 27வது வசனம் சொல்லுகிறது, தம்முடைய என் எஜமானனாகிய ஆபிரகாமின் தேவனாயிருக்கிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தர் என் எஜமானனுடைய சகோதரர் வீட்டுக்கு என்னை அழைத்து கொண்டு வந்தார். அல்லேலூயா அல்லேலூயா. சொல்லுங்க, விசுவாசிங்க. என் பிள்ளைங்களுடைய படிப்பா இருக்கட்டும், எங்க பிள்ளைங்களுடைய எதிர்காலமா இருக்கட்டும், ஆண்டவர் தம்முடைய தூதனை அனுப்பி நடத்துவார். அல்லேலூயா. இன்னைக்கு சொல்லுங்க, தேவனுடைய வழிகாட்டுதல் என் வாழ்க்கையில உண்டு. அல்லேலூயா. மனுஷருடைய வழிகாட்டுதல் அல்ல, ஆண்டவருடைய வழிகாட்டுதல் உண்டு. கரங்களை உயர்த்துவர். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா அல்லேலூயா. மனிதர்கள் வழிகாட்டுறதுக்கு மேலாய் தேவன் தம்முடைய தூதர்களை அனுப்பி நான் என்ன செய்யணும், என் பிள்ளைகளுக்கு என்ன செய்யணும், எந்த வீட்டுக்கு போகணும், யாரை சந்திக்கணும், அதினதின் காலத்திலே சரியான நேரத்தில் நம்மை வழிநடத்த வல்லமையுள்ள ஒரு தூதனை ஆண்டவர் இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில அனுப்புவாராக. எத்தனை பேர் இருக்கிறீங்க? அவர் கிருபையும் உண்மையும் உள்ளவர். அல்லேலூயா. நீங்க சில வேளையில பல காரியங்களை குறித்து சிந்திக்கலாம்.
ஆபிரகாம் அந்த வேலைக்காரனுக்குள்ள கூட ஒரு அவிசுவாசம் வருகிறது. சில வேளையில நான் அந்த பெண் பார்க்க போகிற இடத்துல அந்த பெண் கீழ்ப்படிஞ்சு வரலன்னா, சில வேளையில நான் சரியான நபரை கண்டுபிடிக்கலன்னா, சில வேளையில நீங்க உங்க எதிர்பார்ப்பு கேட்டது போல நான் ஒருத்தங்களை கண்டுபிடிக்கலன்னா, இப்படி எல்லாம் நிறைய காரியங்கள் அந்த வேலைக்காரனுக்கு சொல்லுகிற போது ஆபிரகாம் சொல்லுகிறார், இல்ல கர்த்தர் தம்முடைய தூதனை உனக்கு முன்பாக அனுப்புவார். சொல்லுங்க அல்லேலூயா. உங்களுக்கு முன்பாக ஆண்டவர் தம்முடைய தூதனை அனுப்புவார். அல்லேலூயா. நம்முடைய தீர்மானங்களை விட நம்முடைய அறிவை விட நம்முடைய ஞானத்தை விட நாம் போய் சேர வேண்டிய இடத்துல ஆண்டவர் சரியான நேரத்தில் கொண்டு போய் சேர்ப்பார். அல்லேலூயா. சரியான நபர்களை சந்திக்கும்படி செய்வார். சரியான தீர்மானங்களை எடுக்கும்படி செய்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் உண்மை நம்பி இருக்கிறேன். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியில் உண்மையில் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். அல்லேலூயா. சொல்லுங்க ஆண்டவரே, எங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு வழி நடத்துதலை இன்றைக்கு தருவீராக. அல்லேலூயா. 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 என் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட ஆண்டவரே, என்னுடைய தலைமுறைகள் நேர்மையான வழியில போய் சேர ஆண்டவர் எங்களை நேர்த்தியான பாதையில நடத்துவீராக. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்னைக்கு சொல்லுங்க ஆண்டவரே, நிறைய வேளையில நம்ம தேவ சமூகத்துல நம்ம சுயத்துல நிறைய காரியங்களை செய்யலாம். இன்னைக்கு சொல்லுங்க, இல்ல என் வாழ்க்கையில என்ன காரியங்களை செய்யணும்னாலும் ஆண்டவர் தம்முடைய தூதனை அனுப்பி பாதைகளை செவ்வைப்படுத்துவீராக. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எல்லா தடைகளும் மாறுவதாக. அது ஒரு வேலையா இருக்கலாம், அது ஒரு படிப்பா இருக்கலாம், இல்லைன்னு சொல்ல பிள்ளைகளுடைய எதிர்காலமா இருக்கலாம். இன்னைக்கு சொல்லுங்க, ஆண்டவர் எல்லா தடைகளையும் மாற்றி தம்முடைய தூதனை அனுப்பி ஆண்டவர் உங்களுக்காக சிலவற்றை ஆயத்தப்படுத்துவாராக. எல்லாரும் கரங்களை தட்டி கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? வாக்குத்தத்தங்களுக்கு நேராய் வாக்குத்தத்தங்களுக்கு நேராய் சரியான காரியங்களை சரியான தீர்மானங்களை எடுக்க ஆண்டவரே நம்மை வழி நடத்துவாராக. காலங்கள் வீணாய் போகாதபடி, நேரங்கள் வீணாய் போகாதபடி, பல ஆண்டுகள் சொற்பமாய் வீணாய் போகாதபடி ஆண்டவரே சரியான தீர்மானங்களை எடுத்து நாம் வழி தப்பி போகாதபடி, தரிசனங்களை விட்டு தூர போகாதபடி ஆண்டவர் தம்முடைய தூதர்களை அனுப்புவாராக. அல்லேலூயா. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே, நான் எடுக்கிற தீர்மானங்கள் நம்ம சில காரியங்களை நம்ம தீர்மானிச்சு இப்படி பண்ணினா நல்லா இருக்குமே, இல்ல ஆண்டவரை தம்முடைய தூதர்களை அனுப்பி நாங்க போய் சேர வேண்டிய இடங்களில் கொண்டு போய் சேர்ப்பாராக. வழிகாட்டுகிற தேவனாய் வெளிப்படுவாராக. சொல்லுங்க, ஆண்டவர் எங்களுக்கு வழிகாட்டுங்க ஆண்டவரே, ஒரு வழிகாட்டுங்க ஆண்டவரே. ஆண்டவரே, நாங்க வீணாய் அலையாதபடி வேதம் சொல்லுகிறது, ஆகார் அலைந்து கொண்டிருந்தார். வாசிங்க ஆதியாகமம் 16வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிங்க. எங்கே இருந்து வருகிறாய், எங்கே போகிறாய்? வேதம் சொல்லுகிறது, ஆகாருடைய வாழ்க்கையில அவள் அலைந்து தன்னுடைய எஜமாட்டியை விட்டு விலகி ஓடுகிற வேளையில கர்த்தருடைய தூதனானவர் அவளை கண்டு, சொல்லுங்க அல்லேலூயா, என்னை கண்டு, அல்லேலூயா, நான் தவறான முடிவுகளை எடுக்கிற போது, நான் தவறான காரியங்களை செய்கிற போது ஆண்டவர் என்னை காண்கிறவராய் வெளிப்படுவாராக. கரங்களை உயர்த்துவர் அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. என்னை எச்சரிக்கிறவரா. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. வேதம் அப்படிதான் சொல்லுகிறது. ஆகார் சொல்லுகிறார். நீங்க அந்த வசனத்தை வாசிங்க. அந்த வசனம் சொல்லுகிறத வாசிச்சு பாருங்க. எங்கே இருந்து வருகிறா, எங்கே இருந்து போகிறா? அப்ப வேதம் சொல்லுகிறது, அவள் சொல்லுகிறா, என் நாச்சியாரண்டே ஓடி போகிறேன். அவள் சொல்றா, என்னுடைய எஜமாட்டியாகிய சாராயை விட்டு ஓடி போகிறேன். எங்க போற தெரியாது.
அல்லேலூயா, அல்லேலூயா. அவள் ஒரு தீர்மானம் அவளாவே எடுத்துட்டு ஓடுறா. ஆனா ஆண்டவர் கண்டு வேதம் சொல்லுகிறது, நீ போ, திரும்ப போ அப்படின்னு சொல்லுகிறார். எத்தனை பேர் இருக்கிறீங்க தவறான தீர்மானங்கள் எடுக்காதபடி ஆண்டவர் தம்முடைய தூதனை அனுப்பி நம்மை சரியான பாதைகளில் நடத்துவாராக. அல்லேலூயா. சொல்லுங்க ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே நாங்கள் ஏதாவது பாதைகளில் உம்மை விட்டு ஓடி போவோம் என்றால் ஆண்டவருடைய தூதனை அனுப்பி, ஆண்டவர் எங்களை கண்டு எங்களை தூதனை அனுப்பி ஆண்டவரே திரும்ப இழுத்து கொள்ளுவீராக. அல்லேலூயா. எத்தனை பேர் சொல்லுவீங்க அல்லேலூயா? எங்களை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, எங்களை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, ஆண்டவருடைய சமூகத்தில் அடங்கி இருக்க முடியாதபடி, ஆமே ஆண்டவருடைய வார்த்தைக்கு அடங்கி இருக்க முடியாதபடி, ஆமே ஆண்டவருடைய திட்டங்களுக்கு நேராய் அடங்கி இருக்க முடியாதபடி வேதம் சொல்லுகிறது. சாரா ஆமே ஆகார் ஓடி போகிற போது ஆமே வேதம் சொல்லுகிறது, அவ வனாந்தரத்தில், அவன் நினைக்கிற வனாந்தரத்தில் அலைஞ்சு அலைஞ்சு எங்கேயாவது போய் எப்படியாவது வாழணும்னு சொல்றப்போ ஆண்டவர் சொல்லுகிறார், ஆகாரே அவன் வாழ்க்கையில ஒரு பெரிய திட்டம் இருக்குப்பா, உன் வயிற்றுல இருக்கிற குழந்தை மேல ஒரு பெரிய திட்டம் இருக்கு ஆகாரே. ஆமே நீ இப்போ வழி தப்பி போயிட்டேன்னு சொன்னா ஆமே உன் வாழ்க்கையில இருக்கிற தரிசனம் முற்றிலுமாய் அழிஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் வழி தப்ப விடாதபடி நம்மை காண்கிற ஒரு தேவன். கரங்களை உயர்த்துகிற அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே நாங்கள் தவறான முடிவுகளை எடுக்கிற போது, ஆண்டவரே நாங்கள் வழி தப்பி போகிற போது ஆண்டவர் எங்களை கண்டு சரியான பாதையிலே நடத்தும். அல்லேலூயா. வேதனை உண்டாக்கும் வழி உண்டோ என்று அறிந்து ஆண்டவர் எங்களை எச்சரித்து நடத்துவீராக. அல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க நிறைய வேளையில் ஆண்டவருடைய பாதைகளை விட்டு ஓடி போகிற போது, அல்லேலூயா, தவறான நண்பர்களோடு சேருகிற போது, ஆண்டவருடைய பிரசன்னத்தை விட்டு ஓடி போகிற போது ஆண்டவர் சில வேளையில தம்முடைய தூதனை அனுப்பி, சில வேளையில ஆண்டவருடைய வார்த்தை அனுப்பி, ஆமே சில போராட்டங்களை அனுப்பி ஆண்டவர் நம்மை எச்சரிக்கிறது போல ஆண்டவர் என் மேல என்னை பார்த்து கொண்டே இருக்கிற தேவன். எத்தனை பேர் இருக்கிறீங்க என்னை காண்கிற தேவன்? அல்லேலூயா, அல்லேலூயா. நான் நலமா இருக்கிறப்ப மட்டும் இல்ல, ஆமே என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்கள் செய்கிற போது ஆண்டவர் காண்கிறவராயிருக்கிறார். அல்லேலூயா. சொல்லுங்க, ஆண்டவரே என்ன நீங்க காண்கிறீங்கப்பா. எல்லோய் எல்லோய் என்னை கண்டீரே நன்றி ஐயா. எல்லோய் எல்லோய் என்னை கண்டீரே நன்றி ஐயா. என்னை கண்டீரே நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை 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 ஆராதனை. ஆண்டவரே சொல்லுங்க, நம்ம வாழ்க்கையில நான் தவறான பாதைகள்ல போறப்போ என்னை காண்கிற தூதர்களை அனுப்புவீராக. அல்லேலூயா. உன் பாதம் கல்லில் இடராதபடி அவர் தம்முடைய தூதர்களை அனுப்பி தம் கரங்களினால் ஏந்துவார். அல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க வாழ்க்கையில் எங்காவது இடர்ற வழி இருந்தா ஆண்டவர் தம்முடைய தூதனை அனுப்புங்க ஆண்டவரே. அல்லேலூயா. அந்த பாதைகளை ஆண்டவரை நாங்க புகாதபடி காத்துக்கொள்ள ஆண்டவரே. அல்லேலூயா. தவறான உறவுகள் வேணாம் ஆண்டவரே. உம்முடைய தரிசனங்களை விட்டு என்னை சிதறடிக்கிற ஆமே உறவுகள் வேணாம் ஆண்டவரே. அல்லேலூயா. உங்க பிரசன்னத்துல ஆண்டவரே உம்முடைய கரத்தில் அடங்கி இருக்காதபடி என்னை அலைய பண்ணுகிற எல்லா ஆமே வல்லமைகளும் இந்த இரவு வேளையில இயேசுவின் நாமத்தினாலே முறியடிக்கப்படுவதாக.
எத்தனை பேர் இருக்கிறீங்க? ஆமே, அலைய பண்ணுகிற உங்கள் கருவை, ஆமே, உங்க வாழ்க்கையில இருக்கிற தரிசனங்களை அழிய பண்ணுகிற, ஆமே, அவங்கள் அலைய பண்ணுகிற ஆண்டவருடைய கரங்களில் ஆண்டவரே உங்களை ஆமே ஆமே இருக்க விடாதபடி செய்கிற, ஆமே, சகல வல்லமைகளை முறியடிக்கிற தூதன் இன்றைக்கு இந்த இரவு வேளையில வெளிப்படுவாராக. சொல்லுங்க அல்லேலூயா. ஆண்டவரே என்கிட்ட பேசுங்க, ஆண்டவரே என்கிட்ட பேசுங்க, ஆண்டவரே. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. என்னை அலைய பண்ணும்படி, ஆமே, வாழ்க்கையில ஆமே தேவனுடைய தரிசனங்களில் போய் சேர முடியாதபடி, தேவனுக்குள்ள வளர முடியாதபடி என்னை அலைய பண்ணுகிற, ஆமே, உமக்கு பிரியலாத பாவங்களை ஆண்டவர் இன்னைக்கு ஆமே கண்டு, ஆமே, என் கருத்தை பிடிச்சிருங்க ஆண்டவரே. அல்லேலூயா. கருத்தை பிடிச்சிருங்க ஆண்டவரே. ஆகார்கிட்ட சொல்லுகிறார் ஆண்டவர், சொல்லுகிறார், உன் அங்கலாய்ப்பை நான் கேட்டேன், ஆமே, உன் அங்கலாய்ப்பை கேட்டேன், ஆமே, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், ஆமே, நான் உன் பிள்ளைய ஆசீர்வதிப்பேன், உனக்கு மேல ஆமே உன் சந்ததி எண்ணி பெருக முடியாததா இருக்கும் அப்படின்னு எல்லாம் ஆண்டவர் சொல்லுகிறார். இன்னைக்கு ஆண்டவர் தம்முடைய தூதனை அனுப்பி எங்கிட்ட பேசுங்க ஆண்டவரே. அல்லேலூயா. ஆண்டவர் எங்கிட்ட பேசுங்க ஆண்டவரே. நிறைய வேளையில மனுஷங்க வார்த்தைகளை கேட்டு ஆமே தேவ பிரசன்னத்தை விட்டு ஓடுகிற அனுபவங்களை மாற்றுங்க. வாக்குத்தத்தத்தின் சந்ததியோடு இணைந்திருக்கிற ஆமே இணைந்திருக்க முடியாதபடி ஆமே தேவ பிரசன்னத்தை விட்டு ஓடுகிற அனுபவங்களை மாற்றி ஆண்டவரே உம்முடைய கரத்தில் அடங்கி இருக்கும்படி ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்வீராக. அல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க உங்க கரத்தில் அடங்கி இருந்து, ஆமே, கர்த்தருடைய கரத்தில் அடங்கி இருந்து, அவருடைய பலத்த கரத்தில் அடங்கி இருந்து நாங்கள் உயர்த்தப்படும்படி, ஆமென், அல்லேலூயா, ஆமென், நாங்கள் உயர்த்தப்படும்படி ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. அல்லேலூயா. ஆண்டவரே உங்க பலத்த கரம், அல்லேலூயா. சொல்லுங்க ஆண்டவரே உங்க பலத்த கரம், அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென், உங்க பலத்த கரம் எனக்காக வெளிப்படட்டுப்பா. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க ஆதியாகமம் 21வது அதிகாரத்தில் வாசிங்க. 17வது வசனத்தை வாசிங்க. தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். தேவதூதன் வானத்திலிருந்து ஆகாரை கூப்பிட்டு, பிள்ளை இருக்கும் இடத்திலே தேவன் அவன் சத்தத்தை கேட்டார். 19வது வசனத்தை வாசிங்க. தேவன் அவளுடைய கண்களை திறந்தார். அல்லேலூயா. வனாந்தரத்தில் நமக்கென்று தேவன் வைத்திருக்கிற ஊற்றுகளை காணும்படி ஆண்டவர் நம்முடைய கண்களை திறப்பார். அல்லேலூயா. தேவ தூதர்களை அனுப்பி தேவன் தூதன் அந்த இடத்துல சத்தமிட்டு கூப்பிட்டு, ஆகாரே உனக்கு என்ன சம்பவித்தது அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுகிற பிள்ளையின் சத்தத்தை கேட்ட ஆண்டவர் அவளுடைய கண்களை திறந்தார். அல்லேலூயா. வனாந்தரத்திலே ஊற்றுகளை காண்பிக்கிற தேவதூதன் நமக்காக அனுப்பப்படுவாராக. அல்லேலூயா. சில இடங்களில் நம்ம மறிச்சு போயிடும், பிள்ளை மறிச்சு போயிடும், நான் மறிச்சு போயிடுவேன், இனி அவ்வளவுதான், துருத்தியில இருந்த தண்ணீர் தீந்துருச்சு, பிள்ளை நாவு வறண்டு அந்த வறட்சியில கிடந்து துடிக்கிறப்போ வேதம் சொல்லுகிறது தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவளுடைய கண்களை திறந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. ஆண்டவர் சிலருடைய கண்களை திறக்கும்படி தம்முடைய தூதனை நமக்காக அனுப்புவாராக. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அதே இடத்துல தான் துறவு இருந்தது, ஆனா அவளுடைய கண்ணுக்கு தெரியல. அவளுக்கு தெரிஞ்சதெல்லாம் பிள்ளையினுடைய அழுகை,
அவளுக்கு தெரிஞ்சதெல்லாம் மனுஷர்களுடைய வெறுப்பு, அவளுக்கு தெரிஞ்சதெல்லாம் மனுஷர்கள் என்னை கைவிட்டு விட்டாங்க, அவளுக்கு தெரிஞ்சதெல்லாம் அவளுடைய சிந்தையில இந்த இஸ்மவேல் மேல இருந்த வாக்குத்தத்தத்தை அவள் மறந்து விட்டாள். ஆண்டவர் கடந்த முறை வனாந்தரத்தில் பேசின காரியங்களை எல்லாம் மறந்து விட்டாள். சூழ்நிலைகளை பார்க்கிறப்ப பிள்ளை துடிதுடித்து சாகிறத பார்க்க முடியாதுன்னு சொல்லி தூரத்தில் போய் அழுகிற போது நமக்காய் வெளிப்படுகிற ஒரு தூதன் உண்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு சிலருக்காக ஆண்டவர் தம்முடைய தூதர்களை அனுப்புவாராக. அல்லேலூயா. சில வாசல்களை ஆண்டவர் திறப்பாராக. அல்லேலூயா. சில ஊற்றுகள் திறக்கப்படுவதாக. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்கள் வேலைகளில் ஊற்றுகள் திறக்கப்படுவதாக. எத்தனை பேர் இருக்கிறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. உங்கள் குடும்பங்களில் ஊற்றுகள் திறக்கப்படுவதாக. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எங்கள் தனிப்பட்ட ஆவிக்குரிய வாழ்க்கையில ஆவிக்குரிய வரங்கள் என்கிற ஊற்றுகள் திறக்கப்படுவதாக. எத்தனை பேர் இருக்கிறீங்க? ஆண்டவர் நம்முடைய கண்களை திறக்கும்படி தம்முடைய தூதர்களை அனுப்புவாராக. ஆண்டவரை சொல்லுங்க, ஆண்டவரே, நிறைய வேளையில நம்ம நிறைய காரியங்களை முயற்சி பண்றோம், அதையும் தாண்டி பரலோகத்திலிருந்து நமக்கு ஒத்தாசை அனுப்பும்படி ஆண்டவர் தம்முடைய தூதர்களை அனுப்புவாராக. இன்னை சொல்லுங்க, ஆண்டவரே, அல்லேலூயா, என் வாழ்க்கையில ஆண்டவரே எனக்கு என்று வைத்திருக்கிற தரிசனங்களை நிறைவேற்றும்படி, திட்டங்கள் நிறைவேற்றும்படி, என் வாழ்க்கையில் தூதர்கள் செயல்படுகிறத பார்க்கும்படி எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, அல்லேலூயா, அல்லேலூயா. நாங்க எந்த இடங்களிலும் தவறி போகாதபடி, நாங்க எந்த இடத்துல அலைஞ்சு போகாதபடி, நாங்க எந்த இடத்துல வெக்கப்பட்டு போகாதபடி, எங்களுக்கு பின்பாக தேவனுடைய கரம் இருந்து செயல்படுகிறத பார்க்கும்படி ஆண்டவர் எங்களுக்காய் வெளிப்படுவாராக. அல்லேலூயா. சொல்லுங்க, ஆண்டவரே, எங்களுக்கு முன்பாக செல்லுவீராக. ஆண்டவரே, வழி தப்பி திரிந்த யோசேப்பை, வழி தப்பி திரிந்த யோசேப்பை அந்த ஒரு மனுஷன் வழி திருப்பி விட்டான். அல்லேலூயா. உங்க சகோதரர் தோத்தானுக்கு போனாங்க அப்படின்னு சொல்லி ஒரு தூதன் அவனை திருப்பி விட்டான். யோசேப்புக்கே தெரியல. ஆண்டவரே, இதே போல எங்களை வழி நடத்துங்க. ஒரு பரலோக வழி நடத்துதல் எங்களுக்கு தேவை. நிறைய வேளையில நம்ம என்ன செய்யணும்னு தெரியல, எனக்கு சரியான முடிவெடுக்க தெரியல, பிள்ளைங்க காரியத்தில் முடிவெடுக்க தெரியல, வேலை காரியத்தில் என்னால முடிவெடுக்க தெரியல, ஊழிய காரியத்தில் என்னால முடிவெடுக்க தெரியல. இன்றைக்கு ஆண்டவருடைய ஒரு டிவைன் கைடன்ஸ் நமக்கு வெளிப்படுவதாக. அல்லேலூயா. நம்ம போய் சேர முடியாத இடங்களில், நம்ம போய் சேர முடியாத இடங்களில் ஆண்டவர் நம்மை கொண்டு போய் சேர்ப்பாராக. எத்தனை பேர் இருக்கிறீங்க? ஆண்டவர் சரியா என்னை வழி நடத்துவாராக. அல்லேலூயா, அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களே, தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி, அதனால வேதம் சொல்லுகிறது, அந்த பரிசுத்த தூதனுக்கு முன்பாக நீங்க முறுமுறுக்காதபடி எச்சரிக்கை ஆயிருங்கள் அப்படின்னு சொன்னது போல, ஆண்டவரே, இந்த வனாந்திர வாழ்க்கையில ஆண்டவரே எங்களை வழி நடத்துகிற உம்முடைய தூதர்களை அனுப்புவீராக. எங்களுக்கு பரிசுத்த ஆவியானவரை வழி அனுப்புவீராக. எங்களை சரியா நடத்துங்க ஆண்டவரே. எங்க குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு காரியங்களிலும் தேவனுடைய வழி நடத்துதல் எங்களுக்கு தேவை அப்படின்னு சொல்றவங்க கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. எங்களுக்கு ஒரு வழி நடத்துதல் தேவை ஆண்டவரே, ஒரு வழி நடத்துதல் தேவை. தேவன் எங்களை வழி நடத்துவீராக. தேவன் எங்களை வழி நடத்துவீராக. சரியான இடத்துல போய் சேரத்தக்கதாய், சரியான ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்கத்தக்கதாய் ஆண்டவரே, வழி தெரியா குருடனை போல, ஆண்டவரே, வழி தெரியாம போற ஆட்டை போல இருக்கிற எங்களை ஆண்டவர் கரங்களில் எடுப்பீராக. அல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? அல்லேலூயா. சிங்கத்தின் வாயில நாங்கள் சிக்கி விடாதபடி, கரடியின் வாயில நாங்கள் சிக்கி விடாதபடி, வேதம் சொல்லுகிறது போல, எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு
அகப்பட்ட மனுஷன் கள்ளர் கையில் அகப்பட்டது போல நாங்க அகப்பட்டு விடாதபடி ஆண்டவரங்களை நேர்த்தியாய் நடத்துவீராக. சொல்லுங்க, எங்க வேலையில தூதர்களுடைய வழி நடத்துதல் வெளிப்படட்டும். அல்லேலூயா. எங்க குடும்பங்களில் பிள்ளைங்களுடைய காரியங்கள்ல தேவனுடைய வழி நடத்துதல் வெளிப்படட்டும். அல்லேலூயா. நீங்க பாருங்க, இந்த தேவ மனுஷங்களை எல்லாம் ஸ்தோத்திரம் வழி நடத்தின அவங்க வாழ்க்கையில அவர்களை சரியாய் வழி நடத்தும்படி தேவனுடைய ஒத்தாசை அனுப்பினார். அல்லேலூயா. ஈசாக்குடைய வாழ்க்கையா இருக்கட்டும், ஆகாருடைய வாழ்க்கையா இருக்கட்டும், வேதம் சொல்லுகிறது யோசேப்புடைய வாழ்க்கையா இருக்கட்டும், அதன் இடங்களில் ஆண்டவர் தம்முடைய தூதன் அனுப்பினது போல ஆண்டவரே எங்களையும் சரியான தீர்மானங்களை எடுக்க எங்களுக்கு தூதர்கள் அனுப்புங்க ஆண்டவரே. அல்லேலூயா. எங்களுக்கு வேண்டிய ஒத்தாசை செய்ய வேண்டிய நபர்களை அனுப்புங்க ஆண்டவரே. நாங்க தவறான வழிகளில் போறப்போ ஆண்டவரே எங்களை தடுத்து நிறுத்துகிற தூதர்களை அனுப்புங்க ஆண்டவரே. அல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க தவறான முடிவுகளை எடுக்கிறப்போ, ஆண்டவருக்கு பிரியலாத பாதைகள்ல போறப்போ எங்களை தடுத்து நிறுத்துகிற தூதர்களை அனுப்புவீராக? எத்தனை பேர் இருக்கிறீங்க? அல்லேலூயா. 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 தரிசனங்களுக்கு நேராய், வாக்குத்தத்தங்களுக்கு நேராய் வழி நடத்துகிற தூதர்களை ஆண்டவர் உங்களுக்கு முன்பாக அனுப்புவார். இந்த மாதத்திலையும் இந்த ஆகஸ்ட் மாதம் முதல் வாரத்திலையும் சிலர் ஆண்டவர் நேர்த்தியான வழிகளில் நடத்துவார். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நேர்த்தியான வழிகளில் நடத்துவார். கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார். நான் தாழ்ச்சி அடையேன், அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து. சொல்லுங்க, அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையில். அல்லேலூயா. இந்த மாசம் முழுசும் எந்த இடத்துல புல் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம மேய்ப்பருக்கு தெரியும். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எந்த இடத்துல அமைதியான தண்ணீர் இருக்கும்னு நம்ம மேய்ப்பனுக்கு தெரியும். அல்லேலூயா. எந்த இடத்துல புரண்டு வருகிற வெள்ளம் இல்லை, நம்ம ஆறுதலாய் குடித்து மகிழும்படி எங்க தண்ணி இருக்கும்னு நம்ம மேய்ப்பனுக்கு தெரியும். அல்லேலூயா. சொல்லுங்க, ஆண்டவர் என்னை கரம் பிடித்து நடத்துவீராக. அல்லேலூயா. சொப்பனங்கள் மூலம் பேசுவீராக, ஊழியக்காரர்கள் மூலம் பேசுவீராக, சரியான நேரத்தில் சரியான வார்த்தைகளை தந்து, இதுவே கர்த்தருடைய சத்தம். கடந்த நாள்ல ஒரு ஊழியக்காரரை சந்தித்தேன். அவர் தன்னுடைய சாட்சியை சொன்னார். அவர் ஊழியத்துக்காக இருக்கிற போது அவருடைய அப்பாவுடைய சபையில மொத்தம் ஒரு 8 பேர் தான் இருக்கிறாங்க. அவருக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. ஒரு பெரிய ஊழியக்காரர் அவரை பார்த்து சொன்னாங்க, பிரதர் பாஸ்போர்ட் எடுங்க, நான் உங்களை சிங்கப்பூருக்கு அனுப்புறேன். ஒரு பெரிய சபையில் ஒரு பெரிய பாஸ்டர் தேவை, நீங்க சிங்கப்பூர் போங்க அப்படின்னு சொன்னாரா. சரி பாஸ்டர், நான் ஜெபம் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் அவர் ஜெபம் பண்ணாரா. ஜெபம் பண்ணி அன்றைக்கு அவருக்கு ஒரு சொப்பனம். அவங்க அப்பா வயல்ல உழுதுட்டு இருக்கிறாரு, இவரும் அதே வயல்ல உழுகிறார். அவர் சொன்னாரா, மறுநாள் கொஞ்ச அடுத்த வாரம் போய் பாஸ்டர்கிட்ட சொன்னாரா, பாஸ்டர் ஆண்டவர் எனக்கு இப்படி காண்பிக்கிறா, நான் எங்க அப்பாவுடைய சபையை எடுத்து நடத்த போறேன் அப்படின்னு சொன்னாரா. அந்த சபையை ஆண்டவர் ஆசீர்வதித்து உயர்த்தினார். அல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் நம்மை வழி நடத்துவாராக. கரங்களை உயர்த்தி எல்லாரும் எழுப்பி நின்று, ஆண்டவரே எங்களை வழி நடத்தும்படி இந்த நாட்கள்ல ஒரு தெய்வீக வழி நடத்துதல் எங்க வாழ்க்கையில நாங்க பார்க்கணும். தெய்வீக வழி நடத்துதல், தெய்வீக வழி நடத்துதல் என்னவா இருக்கலாம்? வேலையா இருக்கலாம், படிப்பா இருக்கலாம்,
எந்த காரியத்திலும் ஒரு தெய்வீக வழி நடத்துதலை பார்க்கும்படி ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரே, ஆண்டவரே, எங்கள் கரங்களை பிடித்து வழி நடத்துவீராக. வீரசகரா, கரம் பிடித்து நடத்துவா, கண்மலை மே நிறுத்துவா, கரம் பிடித்து நடத்துவா, கண்மலை மே நிறுத்துவா. ஒரு தாய் தேற்றுவது போ என் நேசர் தேற்றுவா. ஒரு தாய் தேற்றுவது போ என் நேசர் தேற்றுவா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவரே, எங்களை வழி நடத்துங்கப்பா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. ஆண்டவரே, எங்களை வழி நடத்துங்க. எங்க கரங்களை பிடிச்சு வழி நடத்துங்க. ஆண்டவரே, எங்களை நேர்த்தியான பாதைகளில் நடத்துங்க. ஆண்டவரே, உமக்கு பிரியமான வழிகளில் எங்களை நடத்துங்கப்பா. ஓ, உமக்கு பிரியமான பாதைகளில் எங்களை நடத்துங்க. ஆண்டவரே, ஆண்டவரே, எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே, நாங்கள் அலைந்து திரியாதபடி, ஆண்டவரே, நாங்கள் வழி தப்பி போகாதபடி, ஆண்டவருடைய திட்டங்களை விட்டு, ஆண்டவருடைய தரிசனங்களை விட்டு, ஆண்டவருடைய வாக்குத்தத்தங்களை விட்டு நாங்கள் வழி தப்பி போகாதபடி ஆண்டவர் தம்முடைய தூதர்களை அனுப்பி எங்கள் கரங்களை பிடித்து நடத்துவீராக. எங்களை கரங்களை பிடித்து நடத்துவீராக. ஆண்டவருடைய கரம் வெளிப்படுவதாக. ஆண்டவரே, ஸ்தோத்திர. ஆண்டவரே, அப்பா, ஒவ்வொரு பிள்ளைகளை ஆசீர்வதியும். ஆவியானவர் உமது பிள்ளைகளை வழி நடத்துவீராக. சரியான பாதைகள் நடத்துவீராக. ஆமே, ஸ்தோத்திர. ஆண்டவரே, அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்து, ஆமே, அலைந்து போகாதபடி, அழிந்து போகாதபடி, விலகி போகாதபடி தேவனுடைய கரம் பிடித்து என்ன தேவன் நேர்த்தியாய் நடத்தினார் என்று, ஆமே, திரும்பி பார்த்து நன்றி சொல்லத்தக்கதாய் ஆண்டவர் நடத்துவீராக. ஒவ்வொருவரை ஆசீர்வதித்து அனுப்பும். ஆமே, சரியான தீர்மானங்களை எடுக்க கிருபைகளை கொடும். ஆண்டவருடைய திவ்ய பிரசன்ன வழி நடத்தட்டும். பெரிய காரியங்களை செய்யும். நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்களின் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமே. பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடு சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சமாதானத்தோடு போய் வாருங்கள். God bless you.